ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புடலங்கால்ல இப்படி ஒரு டேஸ்ட்டான குழம்பு வைக்க முடியும் அப்படின்னு நம்புவீங்களாங்க? அட ஆமாங்க, சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நாம் ஒரு புடலங்காயை நல்லா கட் பண்ணி அதை நம்ம குக்கரில் போட்டு வச்சுக்கலாங்க. புடலங்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. முக்கியமாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதை குழம்பா வச்சு கொடுங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது துவரம் பருப்பு தான். அதுலேயே இந்த இந்த மாதிரி கலர் பருப்பு கடையில் விற்கிது. அந்த பருப்பு நல்லா இருக்கும். யூஸ்வலாக 2 பருப்புமே நல்லாயிருக்கும். இந்த பருப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அதையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் அதில் போட்டுட்டு குக்கரில் ஒரு 6, 7 விசில் நம்ம போட்டுடலாம். அது அங்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறையாலாம் நீங்கள் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றினா போதும். வெங்காயம் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி அது கூடவே நம்ம ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக இது பட்டை மிளகா இருக்கு இல்லையா, அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது ரொம்பவே காரமாக இருந்தது, அதனால் ஒரு 4 பட்டை மிளகா நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க அந்த பருப்பு. அதை நம்ம இந்த தாளிச்சதில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டு கொதிக்க வச்சிடலாம். அப்போ கொதிக்க வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது நீங்கள் தெரியாமல் கூட குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம்னு சொல்லிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஃபைனலாக நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கினீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். தேங்காய் பூ முதல்லையே சேர்க்காதீங்க, இறக்கையில் மட்டும் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. என் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, பாய்.